காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்புவுடைய பேச்சை இந்த பகுதியில் முதல்ல கேட்கலாம். மிக பழமையான பலமான கட்சி காங்கிரஸ் தான் சொல்ற அவங்க திமுக கூட கூட்டணி சேர்ந்தது பத்தியும் சொல்றாங்க, கேட்போம். அதான் இந்த தேர்தல்ல இலைகள் உதிரும், சூரியன் உதயம், கை உதவும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த கை சொல்லும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க வெறும் கை கை காமிச்சிட்டு இருக்கீங்க. இந்த வெறும் கை இல்லைங்க, இந்தியாவில வாழ்ற ஒவ்வொரு மக்களின் நம்பிக்கை. இதுதான் நம்பிக்கை. நான் கேட்கிறேன், எந்த கட்சி இருந்தாலும் நாங்க நாட்டுக்காக இது செஞ்சோம் அது செஞ்சு நான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், நாட்டுக்காக நீங்க என்ன தியாகம் பண்ணீங்க? பிஜேபி பொறுத்த வரைக்கும் நாட்டுக்காக நீங்க என்ன தியாகம் பண்ணீங்க? நாட்டுக்காக உங்க ரத்தத்தை கொடுத்தீங்களா? நாட்டுக்காக உங்க உயிரை கொடுத்தீங்களா? நாட்டுக்காக பாடுபட்டீங்களா? நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? ஜீரோ, பூஜ்ஜியம். ஆனா இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்தது காங்கிரஸ், இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்தது அன்னை இந்திரா காந்தி, இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்தது மறைந்த தலைவர் ராஜீவ் காந்தி, இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்தது மகாத்மா காந்தியில இருந்து ஜவஹர்லால் நேரு இருந்து லால் பகதூர் சாஸ்திரியில இருந்து எல்லாரும் இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்திருக்காங்க. அவங்க எத்தனை பேர் காங்கிரஸ் சார்ந்தவங்க. இன்னைக்கு காங்கிரஸ் பார்த்து பயப்படுறாங்க, அதனால கூட்டணிக்கு போறாங்கன்னு சொல்றாங்க. காங்கிரஸ்காரங்க பார்த்து பயனை பத்தி பேசுறீங்க. பயம் என்ன காங்கிரஸ்க்கு தெரியுமா? பயம் என்ன நமக்கு தெரியுமா? தெரியாதுங்க. துப்பாக்கிக்கும் கயிறுக்கு பயப்படுறவங்க காங்கிரஸ் கிடையாது. எல்லாம் தாண்டி பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு போராட்டம் சொல்றாங்க. இதோ 2 நாளுக்கு முன்னாடி பிஜேபி காரங்க போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் கொண்டு வந்தது யாருங்க? காங்கிரஸ் தானுங்க. போராட்டம் இருக்கணும், மக்களுடைய நன்மைகள் தெருவுக்கு வரணும், அவங்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அது அவங்க பேசணும், ஒரு டெமோக்ரஸி ஒரு ஜனநாயகம் இருக்கணும், அது கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானுங்க. காங்கிரஸ்க்கு நீங்க பாடம் சொல்லி கொடுக்குறீங்களா? இன்னைக்கு இந்த நாடு இந்தியா சொல்லிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு பெருமைப்படுறோம்னா இந்த இந்தியாவே சுதந்திரமா நம்ம கையில கொடுத்தது காங்கிரஸ். அதை எப்படி நம்மளால யாராலையும் மறக்க முடியும்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க எங்க சுத்தினாலும் பாத்துக்கங்க, கேக்குறாங்களா ஏன் நீங்க உங்களால தனியா நிக்க முடியாதா? டிஎம்கேட கூட்டணி தான் வச்சிருக்கீங்க. ஒரு வீட்டுல பிரச்சனை இருக்குதான் செய்யும். வீட்டுல பிரச்சனை இருந்தா அது சரி பண்ணிட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஒன்னா ஒருதான் செய்யும். டிஎம்கேயும் காங்கிரஸ் கூட்டணி எத்தனை முறை தமிழ்நாட்டுல ஒன்னா இருக்கும் போது மக்களுடைய நல்ல திட்டங்கள், ஏன் இதே டிஎம்கே ஆட்சியில இருக்கும் போது தமிழ்நாட்டுல வாழ்ற ஒரு விவசாயிகளுக்கு 7000 கோடி கடனை தள்ளுபடி பண்ணலையா? பண்ணாங்க. ஏன் பண்ண முடியாது? நல்ல திட்டங்கள் கொண்டு வர முடியும். ஒன்னா சேர்ந்தா அதுக்காக தவறுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா இன்னைக்கு எல்லாரும் அப்படி பேசிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, சந்திரமுகியில ரஜினிகாந்த் சாரும் வடிவேலனும் ஒரு பெய் பங்களால உள்ள போவாங்க பாருங்க. படியேறி மேல போயிட்டு இருக்கும் போது வடிவேலனா ஏதோ பயத்துல பேசிட்டு போயிட்டே இருப்பாரு. ரஜினி சார் பின்னாடியே வந்துட்டு இருக்காருன்னா நினைப்பாரு. திடீர்னு திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. அந்த பயத்துல அந்த பீதி முகத்துல தெரியும் பாருங்க. இன்னைக்கு பிஜேபி அதிமுக அந்த பீதியில தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன போயிட்டு இருக்குது? மாப்பு வச்சிட்டாயா ஆப்பு. ஏன்னா யாரும் நம்மள கூட்டணிக்கு கூப்பிட மாட்டாங்கன்னா ஏங்கிட்டு இருக்காங்க.